2008 2009 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட இயக்கம் 5 ஆண்டுகள் கடந்து 6வது ஆண்டில் இருக்கிறோம். இதுவரை நடைபெற்ற செயல்பாடுகளின் ஊடாகவும் எங்களுக்கு கிடைத்த படிப்பணியின் ஊடாகவும் நாங்கள் எங்கள் நோக்கங்களையும் தேவைகளையும் வரையறுத்துள்ளோம். அதைத்தான் கொள்கை அறிக்கையிலும் கூறியுள்ளோம். இந்த நோக்கமும் தேவைகளையும் நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். நாங்கள் யாரை நோக்கி வேலை செய்ய போகிறோம், யாருக்காக வேலை செய்ய போகிறோம், எதற்காக அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்காக வேலை செய்ய போகிறோம் என்று பிரிக்கலாம். 1990களில் உலகமயமாக்கலும் தாராளவாத பொருளாதார கொள்கையும் உள்ளே வந்தது. அப்போது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்ற சனநாயக சமூக நீதி போராட்டங்களின் வாயிலாக தொழிற்கல்வி பெற்ற ஒரு பிரிவினர் சிற்றூர்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் புதிய நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்தனர். அவர்கள் புதிய தாராளவாத கொள்கையை உருவாக்கிய பணிகளில் அமர்ந்து புதிய நடுத்தர வர்க்க பிரிவினராக உயர்ந்தனர். இந்த புதிய நடுத்தர வர்க்க பிரிவு தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட சேவைத்துறைகள், கனரக தொழிற்சாலைகள் ஆகிய தொழிலிடங்களில் வேலை செய்யும் பிரிவினரே. புதிய தாராளவாத கொள்கை சந்தை திறப்பையும் பொருளாதார சுரண்டலையும் மட்டும் கொண்டு வரவில்லை. அது கூடவே தனிநபர் வாதத்தையும் நுகர்வு கலாச்சாரத்தையும் கொண்டு வந்தது. இங்கு தனிநபர் வாதம்தான் எங்களை போன்ற தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட சேவைத்துறைகளில் பணிபுரியும் இளைஞர்களை உதிரியலாக்கிவிட்டது. அத்தோடு அதிகப்படியான நுகர்வு, தேவைக்கு அதிகமான நுகர்வு எங்களை அதைத்தான் அபரிமிதமான வளர்ச்சி என்று நம்ப வைக்கிறது. இந்த தனிநபர் வாதம்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடிக்கு ஆதரவாக எம்மில் பல பேரை பிரச்சாரம் செய்ய வைத்தது. இந்த நுகர்வு தான் எங்களை பெருங்கடனாளியாக்கி பல தற்கொலைகளை நடக்கச் செய்தது. தற்கொலைகள் மட்டுமல்ல, பல்வேறு தரப்பினரால் பல்வேறு சமயங்களில் எளிதாக பலியாக்கக்கூடிய பலவீனமான வர்க்க பிரிவாக எங்களை உருவெடுக்க செய்துள்ளது. உதாரணமாக, சிறுசேரியில் கொலை செய்யப்பட்ட உமா மகேஸ்வரி, தரமணி அருகே கொலையுண்டு கடந்த வைசியா, பூனேவில் கொலை செய்யப்பட்ட முகமது ஷேக் ஆகியோர் எம் வர்க்கத்தினரே. இவர்களை நோக்கி அரசியல் செய்யும் பணியே இளந்தமிழகம் மேற்கொண்டுள்ளது. இவர்கள் தனிநபர் வாதம் என்று நான் சொல்கிறேன். அதில் சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவர்கள் நினைக்கலாம், நாங்கள் அலுவலகத்தில் குழு மனப்பான்மையோடு அணியாகத்தான் செயல்படுகின்றோம், அங்கு எப்படி வந்தது தனிநபர் வாதம்? ஆம், அங்கும் இருக்கிறது. நீங்கள் ஆண்டு முழுக்க உழைக்கிறீர்கள், ஆனால் ஆண்டின் இறுதியில் அப்ரைசல் நடக்கும்போது தனி மனிதர்களாகத்தான் ஒப்பிடப்படுகிறோம். அங்கு நாம் குழு மனப்பான்மையின் முழு பரிணாமத்தை உணர முடியாமல் செய்துவிடுகிறது. ஒரு இருட்டு அறைக்குள் ஒரு வெள்ளை முட்டையை தேடி எடுத்து வா என்கிற கணக்காகத்தான் வெளிப்படையற்ற தன்மையோடு ஒரு அப்ரைசல் சிஸ்டம் நடக்குது. அதிலிருந்து நம்ம அதை கேள்விக்கு உட்படுத்த முடியாமல் தான் இருக்கும். ஆனால் இதனோட ஒரு பக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10,000க்கும் அதிகமான தொடக்க காலங்களிலே 10,000க்கு அதிகமான சம்பளம், குளிரூட்டப்பட்ட அறைகளில் வேலை, வெளிநாட்டு பணி நியமனங்கள், டாலர் யூரோக்களில் சம்பளம் அப்படின்னு ஒரு பக்கம். ஆண் பெண்களுக்கு இடையிலான ஊதிய வித்தியாசமின்மை, அதோடு யாரையும் யார் வேணாலும் பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிற மேற்கத்திய பண்பாடு அப்படின்னு ஒரு பக்கம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் எப்போ இருக்குன்னு பார்த்தா, போராடி வாங்கின 8 மணி நேர வேலை அப்படிங்கிற உரிமை கிடையாது. இன்னொரு பக்கம் ஊதிய உயர்வு, பணி அமர்வு, பணி பாதுகாப்பு அப்படிங்கிற உரிமையெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு வர்க்கம் எதையுமே சமூக சிக்கலாக பார்க்குறதில்ல. அது ஒரு தனி மனித சிக்கல். எந்த பிரச்சனையுமே ஒரு தனி மனிதனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தனி மனித சிக்கல்லையும் எங்களோட வாழ்க்கை முறையும் சேர்ந்து அவங்கள எங்கெல்லாம் அழைச்சி போகுது அப்படின்னா மனசுக்குள்ள கஷ்டம், உடனே யோகா மையங்களை தேடி போகிறது, அப்படியும் இல்லையா இரவு நேர கேளிக்கைகள், பப்பு, இந்த மாதிரி போகிறது, இப்படியான ஒரு நிலைமைகளுக்கு அவங்கள தள்ளிட்டு போகுது. இந்த அரசு எப்படி நினைக்குது அப்படின்னா, இந்த அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் எப்பவும் எங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு முன்னாடி ஆசிரியர்களாகவும் மருத்துவர்களாக இருந்தவங்க அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எங்களோட வர்க்கத்தில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா,
மத்திய தர வர்க்கத்தினருக்கு வரிச்சலுகை கொடுக்காத எந்த பட்ஜெட்டுமே அண்மை காலங்களில் கிடையாது. ஏடிசியில் இன்க்ரிமெண்ட்டும் ஹவுஸ் லோனுக்கு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்காத எந்த பட்ஜெட்டும் நமக்கு சமீப காலங்களில் வந்ததே கிடையாது. ஏன்னா அரசுக்கும் அது தெரியுது இவங்க வந்து நமக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட வர்க்கம் என்ன பண்ணுது, அவங்க வந்து அரசு கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவங்க கூட அரசை கேள்விக்குட்படுத்தாமல் அரசு வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லதான் செய்யுது, நிர்வாக சீர்கேட்டினாலும் ஊழலாலையும் தான் வந்து அது பலனளிக்காமல் போகுது அப்படின்னு நம்புது. அப்படி சிந்தித்து கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள், ஏழைகளுக்கான பயிற்சி நிலையங்கள் அப்படின்னு போயிடுறாங்க. இப்படி இருக்கிற புதிய நடுத்தர வர்க்கத்தினரை நோக்கி தான் இளம் தமிழகம் இயக்கம் வந்து அரசியல் செய்ய போகுது. எங்களோட கொள்கையாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து சமூகத்திலிருந்து விலகி துண்டாக இருக்காங்க. அதற்கு காரணம் வந்து சமூகம் பொருளாதார கொள்கை, புதிய பொருளாதார மாற்றங்களால் உருவான இந்த வர்க்கம் வந்து சமூகமாக உருவாகும்போது ஏற்றத்தாழ்வில் இவங்க ஏற்றப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் பொருளாதார பலன்களில் தராசோட உயர்ந்த பக்கத்தில் வைக்கப்பட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏனைய சமூகம் வந்து இவங்களை வந்து விலகி நின்று தான் பார்க்குது, இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி விலகி தான் இருக்காங்க. இதை தவிர்க்காமல் சமூகம் குறித்த வெளிப்பட்ட நிலையை வந்து இவங்க மத்தியில் போக்குறது எங்களோட முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்னென்னா, அரசோட கொள்கைகளை வந்து விவாதத்திற்குள்ளாக்கி வரலாற்று அறிவியல் ஆய்வோடு அடித்தட்டு மக்களோட நலன்களை பொறுத்து அதை வந்து இவங்களோட நிலைப்பாட்டை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நோக்கம். அதற்கான காரணத்தை முன்னாடியே சொன்னேன். அரசு வந்து இவங்களை நல்லா பயன்படுத்திக்குது, அரசை வந்து இவங்க நம்புகிறாங்க, அரசு எல்லாமே எங்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத இவங்க நம்புகிறாங்க. மூணாவது வந்து பணியிடம், குடும்பம், அலுவலகம் இங்கே எல்லாமே வந்து சனநாயக பண்பை வளர்த்தெடுக்கணும். நாங்கள் கற்றுக்கிற தொழில்நுட்பத்தை வந்து இந்த சமுதாயத்தோட ஏற்றத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறையில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு வந்து அவங்க குறைகளை தீர்க்கறக்கும், அவங்க குறைகளை குரல் கொடுத்து பேசவும் தீர்ப்பாயங்கள் இருக்குது. இவங்க போய் சொன்னால் அவங்க கேட்பாங்க, ஏதாவது செய்வாங்க. உற்பத்தி துறையில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலாளர் சங்கங்கள் இருக்குது. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட சேவை துறைகளில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதே வந்து எங்கேயோ கேட்டது. 8 மணி நேரத்துக்கு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு மேலே தான் போயிட்டு இருக்கிறத குறைஞ்ச கணக்கு காணோம். இப்படி இருந்து தனிநபர் வாதத்துக்குள்ளே சிக்குண்டு கிடக்கிற தொழிலாளர்களை அமைப்பாக்கி அணிதிரட்டி அவர்களுக்கான மன்றங்களை உருவாக்குறதை நோக்கி இளந்தமிழகம் இயக்கம் வந்து பாடுபடும். இந்த இயக்கத்தோட தேவை என்ன, நாங்கள் வந்து யாரை நோக்கி வேலை செய்ய போகிறோம், யாருக்காக வேலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டேன். எதுக்காக இவங்களை நோக்கி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாறு முழுக்கவே வந்து சமூக நீதிக்கான சனநாயகத்துக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. பகத்சிங் சொன்ன மாதிரி வரலாறு எங்களோடு தொடங்கவும் இல்லை, வரலாறு எங்களோடு முடிய போவதும் இல்லை. இது வந்து ஒரு வரலாற்று தொடர்ச்சி தான். பொருளியல் மாற்றங்களால் உருவான இந்த புதிய நடுத்தர வர்க்கம் வந்து சமூக சனநாயக, சமூக நீதி, சமத்துவத்துக்கான போராட்டத்தோட நீரோட்டத்தில் இந்த புதிய நடுத்தர வர்க்கத்தினரை கொண்டு போய் இணைக்க வேண்டிய தேவை எங்கள் இயக்கத்தின் முன்னுள்ளது. அதை எப்பாடுபட்டையும் செய்வதற்காக இளந்தமிழகம் இயக்கம் வந்து தொடர்ந்து பாடுபடும். ஆதரவுக்கு நன்றி, வணக்கம். இயக்குனர் கதிரவனுக்கு நன்றி. கதிரவனை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் இயக்கத்தில் அவருக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக அறிமுகம். மோடி வெளிச்சங்களின் நிலையில்னு அவர் ஒரு சின்ன வெளியீடு அவர் எழுதியது நம்ம அமைப்பு சார்பில் வெளியிட்டோம். ரொம்ப குறுகிய காலத்தில் 1.5 மாதத்தில் ஏறத்தாழ 20,000 பிரதிகள் தமிழகம் முழுக்க அதை எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப அருமையான புத்தகம், அருமையான படைப்பு அது. நன்றி கதிரவன்.